வர செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து நம்ம மகிழன் போலீஸ் அகாடமில புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து போன் வந்துனே இருக்கு, மெசேஜ் வந்துனே இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம், நாங்களும் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் கேட்கற காமனான ஒரு டவுட் என்னன்னா, நாங்க வந்ததுக்கு அப்புறம் தங்குறதுக்கு இடம் இருக்கா, இடம் வந்து சேஃபா இருக்குமா, சாப்பாட்டுக்கெல்லாம் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது அடிப்படையான தேவை, அது கண்டிப்பா ரொம்ப முக்கியம். தங்குறதுக்கான இடமும் சாப்பிட்ற சாப்பாடு இல்லாம படிக்க முடியாது. நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லாவே வந்துட்டு ஒருவேளை சாப்பாடு இல்லைனாலும் சாப்பாட்டை பத்தி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால படிக்கணும்னா வந்து சாப்பாடும் தங்குறதுக்கான இடமும் வந்தா மட்டும்தான் நம்மளால படிக்க முடியுமே. தங்குறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு மாசத்துக்கு 900 ரூபாவும், சாப்பிடுறது வந்து 2 விதமாவும் இப்ப இருக்கிற தம்பி தங்கச்சிங்க சாப்பிடுறாங்க. ஒண்ணு, அடுப்பு சிலிண்டர் பாத்திரம் எல்லாமே ரூம்ல இருக்கு. வர தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் அமௌண்ட் மட்டும், அதாவது காய்கறி அரிசி மளிகை ஜாமான் இதுக்காக வந்துட்டு அமௌண்ட் ஷேர் பண்ணி சமைச்சு சாப்பிடுறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு அது மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, வீடுகளில் அமௌண்ட் பே பண்ணிட்டு எனக்கு சமைச்சு கொடுத்தா ஓகே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அமௌண்ட் பே பண்ணா, அதாவது ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் பே பண்ணாலும் வீடுகளையும் சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுல உங்களுக்கு எது கன்வென்ட்டா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மொத்தத்துக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு தங்குறதுக்கான இடமும் சாப்பிட்றதுக்கான சாப்பாடும் இங்க எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்தீங்கன்னா தாராளமா படிக்கலாம், பாஸ் பண்ணி ஈஸியா வேலைக்கு போகலாம். உங்களுக்கு இன்னும் கூட இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.